புழக்கத்தில் இருக்கும். ஆனால் அந்த பெயருக்கான அர்த்தம் வாழ்வில் இருக்குமா என்றால் பெரும்பாலும் இருப்பது இல்லை. ஒரு பள்ளிவாசலுக்கு தக்வா என்று பெயர் வைத்திருப்பாங்க. ஆனால் அந்த பள்ளிவாசல்ல நடக்கக்கூடிய காரியங்களை நாம் பார்த்தால் மார்க்கத்திற்கு முரணான, இறையச்சத்திற்கு எதிரான காரியங்கள் நடைபெறுவதை பார்க்கலாம். அப்ப பெயர் என்பது அது மாத்திரம் நமக்கு முக்கியமானது இல்லை. அந்த பெயருக்கான அர்த்தம் என்பதுதான் மிக முக்கியமானது. இப்ப நாம எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய அனைவரும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும் என்ற ஒரு நல்லடியார்களாக இருக்க வேண்டும் என்றுதான் இங்கே வந்திருக்கிறோம். அதற்காக தான் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய நம்மிடத்தில் மிக மிக அவசியமான ஒன்று என்று சொன்னால் இறை அச்சம். இந்த தக்வா என்பது எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். பெரியவர்களுக்கும் இருக்க வேண்டும், சிறியவர்களுக்கு இருக்க வேண்டும், பெண்களுக்கும் இருக்க வேண்டும், அனைத்து ஏகத்துவவாதிகளுக்கும் இந்த தக்வா என்பது இருக்க வேண்டும். இறையச்சம் இல்லை என்று சொன்னால் ஒரு காரியத்தில் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறையில் நாம் அஞ்சவில்லை என்று சொன்னால் நம்முடைய செயல்பாடுகள் சீராக இருக்காது, நம்முடைய எந்த காரியத்திலும் நேர்மை இருக்காது, நாம் அதை சரிவர செய்ய முடியாது. அப்ப இறையச்சம் என்பது மிக அவசியமானது. இறையச்சத்தை நாம் ஒரு சுருக்கமாக அதனுடைய வெளிப்பாடை சொல்வதாக இருந்தால் சுய கட்டுப்பாடு என்று சொல்லலாம். ஒரு மனிதனுடைய இறையச்சத்தை சுய கட்டுப்பாட்டை கொண்டு அறிந்து கொள்ளலாம். வியாபாரம் செய்வான், வியாபாரம் செய்யும் போது அவன் நேர்மையாக நீதமாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் என்னை படைத்த இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அச்சம் நம்மிடத்தில் வந்துவிட்டால் யார் இல்லாட்டியும் சரி நாம சுயமாக கட்டுப்பட்டு நம்மை சீர்திருத்திக் கொள்வோம். அதே போல குடும்ப வாழ்க்கையிலும் சரி, ஏனைய காரியங்களிலும் சரி, நம்மிடத்தில் இந்த தக்வா என்ற இந்த பண்பு வந்துவிட்டால், இறையச்சம் என்ற இந்த பண்பு வந்துவிட்டால் நாம் நம்மை இலகுவாக சீர்படுத்திக் கொள்ள வேண்டும், சீர்படுத்திக் கொள்ள முடியும். அப்ப அதனால தான் இஸ்லாம் இந்த தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சத்திற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே அதிகமாக சொல்லி காட்டுகிறான். அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையை துவங்கும் போதும் இந்த இறையச்சத்தை அடிப்படையாக வைத்துத்தான் தங்களுடைய உரையை ஆரம்பம் செய்வாங்க. இப்ப இங்க உரை நிகழ்த்தப்படுகிறது. இங்க உரை நிகழ்த்தப்படக்கூடிய நேரத்தில் அதை கேட்கக்கூடிய பேசக்கூடிய நம்மிடத்தில் இறையச்சம் இருக்க வேண்டும். கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் பேசக்கூடிய நானாக இருந்தாலும் அப்போதான் இந்த பயானுடைய இந்த சொற்பொழிவுடைய நன்மையை நான் பெற்றுக்கொள்ள முடியும். இல்ல பேசக்கூடிய நான் எனக்கு இறையச்சம் இல்லாமல் இதை நான் பேசுகிறேன்